AK-64 ஷூட்டிங்கு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி ஜனவரியில் முடியும். இந்த படத்துக்கான அறிவிப்பு இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும். 2026 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும். ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிக்க போகிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஜித் ரசிகர்கள் ரொம்பவே காத்துட்ருக்காங்க அந்த படத்துக்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே போல் ஷூட்டிங்கு முடிகிறதுக்கும் தள்ளி போக சான்சஸ் இருக்குது. அக்டோபர் டு ஜனவரிக்குள்ளே அதற்கான ஷூட்டிங்கு போகும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை பற்றின நியூஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் விரிவாக. கிங்டம் 2 நாட்களுக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 53 கோடி அப்படின்ற மாதிரி அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கூலி சாங்ஸு சமீபத்தில் வெளியானது. இந்த சாங்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சாங்ஸு பெரும்பாலும் நல்லா இருக்குது. அதே போல் சமீபத்தில் கூலி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்தும் சரி, அதே போல் சத்யராஜும் சரி, சௌபின் ஷாபிரும் சரி, 3 கேரக்டர்ஸுமே ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாலும் கேரக்டர்ஸாக பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாத எந்த அளவுக்கு இருக்குது அவங்களுடைய ஆக்டிங் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 3 கேரக்டர்ஸுமே எனக்கு எதிர்பார்ப்பு. ஏன்னா இவங்களுடைய கேரக்டர்ஸு இந்த 3 கேரக்டர்ஸுமே ஆக்டிங்கில் செம்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூலி படத்துக்கான சென்சார் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 2 hours 50 minutes இதற்கான ரன் டைமு. ஆகஸ்ட் 14 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு.